ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை காப்பாற்றினார், தன் இரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கினார். ஒரு மனிதனுக்கு இரத்தத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. இரத்தமே உயிர். சிலுவையில் இயேசு நம்மை தன் இரத்தத்தை கொடுத்து வாங்கினார். தன் சொந்தத்தை கொடுத்து பெற்ற சங்கம் என்பதே அதன் பெயர். அதாவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மதிப்பு உள்ளது. அந்த மதிப்பு இயேசுவின் இரத்தம். இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானின் சங்கிலிகளிலிருந்து, பந்தங்களிலிருந்து, நோய்களிலிருந்து கடவுள் நம்மை விடுவித்த பிறகு நாம் சுதந்திரமானோம் அல்லவா? உண்மையை நாம் அறிந்தோம். அந்த உண்மை உங்களை என்ன செய்தது? சுதந்திரமாக்கியது. உங்களுக்கு அது எப்போது நடந்தது? மீண்டும் நீங்கள் அங்குள்ள பந்தங்களை உடைக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். அதே பந்தங்களில் இருப்பது போல் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சுதந்திரமானவர்களாகிவிட்டீர்கள். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் சுதந்திரம் பெற்றீர்கள். ஆனால் அந்த இரகசியத்தை மறந்து விடுகிறீர்கள். அதனால்தான் சிலுவை தியானங்கள் 40 நாட்கள் மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அந்த உண்மை மீண்டும் நினைவில் கொண்டு உயிர்ப்பின் வலிமையை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு அர்த்தம் புரியும். இயேசு சிலுவையில் செலுத்திய விலை உன் ரட்சிப்பின் மதிப்பை உணர வைக்கும். ரட்சிப்பு இலவசமாக வரவில்லை. எல்லோரும் சொல்வார்கள் ரட்சிப்பு இலவசமாக வந்தது என்று. ஆனால் இயேசு அதற்காக விலை செலுத்தினார் அல்லவா? அதனால் நீ விசுவாசியாக இதையெல்லாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும்.